அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பங்கு சந்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்ல போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தாலுமே கூட நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு பாசிட்டிவ்ல போனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் போட ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த வாரம் எண்டுக்குள்ளார கண்டிப்பா ஈரான் யூஎஸ் வார் டீல் க்ளோஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூவேஷன் ஆகுமா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்டர்டே பார்த்தோம். இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஒரு சைட்வேஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு பை சைடு பிரேக் அவுட் தான். ஸோ இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடு பிரேக் அவுட் தான். இந்த 23,462 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபார்மாக மேலே வருமா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில நியூஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம அடுத்த லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நமக்கே தெரியும், ஜனவரி மாசத்துலேருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பங்குகளை. எவ்வளோ வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 2.6 லட்சம் கோடி ரூபாய் தொடர்ந்து செல்லிங் தான் இருக்கு. ஸோ எங்கேயோ நடக்குது வாரு, எங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா பங்கு சந்தையில் தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5th பிளேஸ்ல இருந்த இந்தியன் மார்க்கெட் கேபிட்டல் இப்போ 7th பிளேஸுக்கு வந்திருக்கு. இதை பீட் பண்ணியிருக்கிறது தைவான் அண்ட் சவுத் கொரியா, ரெண்டுமே இந்தியாவை பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ டாலருக்கு அகைன்ஸ்டா இருக்கிற இந்திய ரூபாய் பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு, அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளார கொண்டு வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ டொமஸ்டிக் டிஐஎஸ் எவ்வளோதான் பை பண்ணுவாங்க? ஸோ டிஐஎஸ் பை பண்ணுறது மெயின் ரீசன் நாம போடுற எஸ்ஐபி, அதாவது பப்ளிக் போடுற எஸ்ஐபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க என்னதான் பை பண்ணாலுமே ஒரு பெரிய அளவில் ஒரு பையிங் கொடுக்கணும் அப்படின்னா அது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில டாக்ஸை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டாக்ஸுங்கிறத இன்னும் சொல்லலை. பட் என்ன டாக்ஸா இருக்கும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குல்லங்க, இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கெயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி பண்றப்ப கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேக்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அதுல கிடைக்கிறது பாத்தீங்களா இன்ட்ரெஸ்ட், அதுக்கு ஒரு 20% வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுவும் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இருக்கிற அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாலே ஸோ அதே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்திய பங்கு சந்தைக்கு உள்ளார வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல நியூஸ் தான். யாருக்கு நல்ல நியூஸ் அப்படின்னா எஃப்ஐஎஸ் அண்ட் எஃபிஎஸ்க்கு நல்ல நியூஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் உள்ளார வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ரூபாயோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், பங்கு சந்தையும் கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த டேக்ஸை குறைக்க போறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 15 லட்சம் கோடி ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ற ஒரு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோல்டு ரிஃபைனரிஸ் கூட சொல்லலாம். ஸோ இவங்க ரெவன்யூல 15 லட்சம் கோடி ரூபாய் ரெவன்யூ ஆன மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் ரெவன்யூ கரெக்டாக காட்டணும். இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுங்கிறது பங்கு சந்தையில லிஸ்டடா இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ அதிகமாக காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக ரெவன்யூ அதிகமாக காட்டுவாங்க. ஸோ அதிகமாக காட்டுவாங்கன்னா இருக்கிறத காட்டணும். ஸோ தேவையில்லாம நம்ம அதிகமாக ஒரு ஸ்கேம் பண்ணி காட்டக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இவங்க ஸ்கேம் பண்ணி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செபி கண்டுபிடிச்சு ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இதோட ஓனர்
இதோட சேர்மன் வந்து ராஜேஷ் மெஹ்தா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செபி சொல்லியிருக்கிறது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, ஸோ அது எல்லாமே வந்து பொய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ராஜேஷ் மெஹ்தா வந்து சொல்லியிருக்கிறாரு. இதோட இது வந்து போயிட்டு இருக்கு, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா என்கொயரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேல்கம்பி எஸ்ஏ சுவிட்சர்லாந்துல இருந்து இவங்களுக்கு அனுப்பப்பட்ட டிரான்சாக்ஷன்ல ஒரு மோசடி வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இன்னும் வந்து அந்த சுவிட்சர்லாந்து அங்கே வால்கம்பி எஸ்ஏ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறது செபி. ஓகேங்களா. ஸோ இனிமேல் வந்து இந்த பையோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது, இதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த பங்குகள் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட விசாரணை வந்து போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்ன மாதிரி. இது 15 லட்சம் கோடி ரெவன்யூ ஸ்கேம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, பட் ரெவன்யூவில் இந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மோசடி மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்த்தோம் அப்படின்னா, ஐடி செக்டார் நேற்று வந்து நல்ல ஒரு ஃபால் இருந்தது, இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் தான். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி எல்லாம் நல்ல ஒரு பை சைடு பிரேக் அவுட் வந்து எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ரேட் கட்டு, இப்போ ரேட் கட் என்னங்கிறத நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம். பெரும்பாலும் வந்து அன்சேஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ அன்சேஞ்சு நடந்தாலுமே நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கும். ஸோ அன்சேஞ்சு நடக்குது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி, ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் பாசிட்டிவ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரேட் கட் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பேங்க் நிஃப்டி எல்லாம் ஒரு 1000 பாயிண்ட் மேலே 1500 பாயிண்ட் மேலே வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ரேட் கட் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கனால, பற்றாக்குறை இருக்கனால ரேட் கட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரேட் அதிகமாகிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அந்த டைமில் மறுபடியும் போகிற அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கறதுக்கு தான் இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஆர்பிஐயோட ரேட் கட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இன்னும் வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. மறுபடியும் வந்து இந்தியன் ருப்பி வந்து மறுபடியும் வந்து ஒரு பலவீன என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வீக்கான பிளேஸுக்கு போயிடும். ஓகே. மேக்ஸிமம் நமக்கு அன்சேஞ்சு தான் 90%. ரேட் கட்டுங்கிறது ஒரு 10% எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ எது நடந்தாலுமே பேங்க் நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவ் தான். அன்சேஞ்சு நடந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரேட் கட் நடந்தால் அதை விட கொஞ்சம் பாசிட்டிவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட பிரேக் அவுட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதுதான் நமக்கு நாளைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். இந்த 23,462க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக 23,802 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கே நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் பெரிய அளவில் கேஷ் ஃப்ளோ இல்லாதனால நமக்கு மேலே வந்து வரல. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் எதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா ஸோ ரேட் கட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படியும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹை வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 23,264. ஸோ லோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணும். அட்லீஸ்ட் 23,130 பிரேக் அவுட் பண்ணாதான் ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நிஃப்டி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் தான். ஸோ எஸ்டர்டேவே நம்ம வந்து பார்த்தது தான் 53,929ங்கிறது சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஒரு 350 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 55,160 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக வந்து வாலட்டிலிட்டி கொடுத்துட்டு தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேலே வரும். உடனே வந்து மேலே வந்துடாது. மறுபடியும் ஒரு 53,126 வந்துட்டு கூட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ரேட் கட்டை பொறுத்தது தான். ஸோ ரேட் கட்டை அன்சேஞ்சுன்னு வந்தது அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துட்டு க்ளோசிங்ல வந்து ஒரு பையிங் க்ளோசிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கான சப்போர்ட் ஜோனுங்கிறது 53,929. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 55,160. ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் டவுன் சைட்ல ஓப்பன் ஆனா கூட 53,126ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்ங்கிறது 53,126.
நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் வந்து எப்படிங்க இருந்தது லாஸ்ட் டைம்ல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இருந்தாலுமே ஒரு பை சைடு பிரேக் அவுட் தான். ஸோ நிஃப்டிக்கு எப்படி இருந்ததோ சேம் தான். ஸோ இதோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 74,544. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 75,619. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 73,813. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 4th டைம் கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்காது, ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கனால 74,544 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கிற இடம் தான் நாளைக்கான சப்போர்ட் ஜோன் 24,959. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,308. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,709. ஸோ நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி மிட் கேப்பும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் தான் இன்னைக்கு 14,258. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 14,084. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ட்ரா பண்ணலை இன்னமும் கூட. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, கூடிய சீக்கிரம் மறுபடியுமே வந்து நமக்கு வந்து மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர் டேக்ஸை வர குறைக்க போகிறத சொல்லியிருக்கிறாங்க. மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு பையிங்கில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இந்தியா விக்ஸ் எதை தாங்க நமக்கு இப்போதைக்கு வந்து காட்டுது அப்படின்னா, இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் தான். அதாவது கிரீடி மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு ஃபியர் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீக் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இன்னும் 2 நாள். ஏன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸை குறைக்கிறேன்னு சொல்லியும் கூட இன்னைக்கு வந்து எந்த அளவுக்குமே வந்து இறங்கலை, அதாவது ஸ்ட்ராங் ஆகலை. மறுபடியும் 95.76 போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் குறைஞ்சது ஒரு 94.76 வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா வந்தது அப்படின்னா ஒரு நல்ல பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துடணும். ஓகேங்களா. ஸோ சாரி, மார்னிங் வந்து இந்த இடத்த சப்போர்ட்டாக பார்த்துடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு 9,036. ஸோ 9,036 ஒரு செல் சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் வந்து கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் மறுபடியும் டிரா பண்ணவே முடியாது. இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா மேபி இந்த ஜோன்ல வந்து பண்ணிக்கலாம். அதாவது இங்கிறது தான் நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் எடுத்த இடம் 8,748 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒரு செல் சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ மார்னிங்லேயே நியூஸ் வந்தது, இருந்தாலுமே இந்த இடத்துல நான் சப்போர்ட் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எஸ்டர்டே லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வைக்கிற மாதிரி தெரியுது. க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு நல்ல செல் சைடு வந்து நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 306.7. இல்லைனா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுற விஷயம் வந்து நமக்கு வந்து சப்ளை தான். நேச்சுரல் கேஸுக்கும் க்ரூட் ஆயிலுக்குமே சப்ளை தான். ஸோ இருந்தாலும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 306.7ங்கிறது ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வர் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. ஸோ இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நியூட்ரலாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு பை சைடோ ஒரு செல் சைடோ வந்து பெரிய அளவில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கேண்டில்ஸை பார்த்தா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே நம்ம வந்து 1,60,675 வந்தால் இந்த இடத்துல செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1,58,170 வந்தால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வர் மார்னிங்லேயே நம்ம ஒரு சப்போர்ட் பார்த்துருந்தோம், இதுதான் சப்போர்ட் அப்படின்னு 2,63,231. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்தது அப்படின்னா 2,69,942 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பேங்க் நிஃப்டி இப்போ க்ரூட் ஆயில் ஈவினிங்ல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 150-200 பாயிண்ட் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 200-250 பாயிண்ட் நமக்கு ஈவினிங் டைம்ல இறங்குனது அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டியும் கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போதைக்கு எம்எஸ்சி வந்து
ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்கு, பெரிய அளவுலையும் நெகட்டிவ்ல கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப க்ரூட் ஆயிலோட பொறுத்து தான், ஸோ க்ரூட் ஆயிலோட ஈவினிங் மூமெண்ட்டை பொறுத்து தான். எப்படியும் ட்ரம்ப் வந்து அவர் நாளைக்கு தான் வீக்கெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மேபி ஃப்ரைடே ஈவினிங் தான் ஒரு நியூஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை மீறி இன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக க்ரூட் ஆயில நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.